வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று சட்டமன்றத்துக்கு வர்றதே இல்லை, வந்தாலும் இப்படியே மோட்டு உலையை பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறது, வாயை திறந்து பேசுனா பல்பு வாங்குறது. அந்த பல்பு வாங்குறதுக்கிட்டே எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தரை திமுக அனுப்பி வைக்குது. அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆக கூடாது சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்து மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல, கண்ணே பிடிக்குது பாரு. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா எவ்வளவு ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்க. நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழோட பார்த்துருக்கு. நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், நக்கல்யா அவனுக்கு சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கற்பனை செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அழுகுறான் கபர் யூக்ரைட் இட்ஸ் ஓவர். அதானே, நீங்க என்னைக்கு ஆதாரத்தோட குற்றம் செஞ்சிருக்கீங்க? ஒன்று ஆதாரம் இல்லாம செய்யறது, இல்லைன்னா ஆதாரத்தை அழிக்கிறது. அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட். எப்படி இந்த காத்துல கல்லா கட்டுறது 2G மூலமா, அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையில் ஊழல் பண்ணி சொத்து சேர்க்கறது, அப்புறம் இந்த பாலாஜி இருக்காரே அவர் பாட்டில் 10 ரூபா அதை கலெக்ட் பண்ணி பங்களா கட்டுறது, மணல் மாஃபியாக்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மாளிகை கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அந்த அதிகாரிகள் அவங்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டுட்டு கோயில் சொத்தை பூரா தனியாருக்கு தாரவார்த்து கொடுக்கறது. அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமத்தான் நீங்கள் செய்வீங்க. அதான் அவ்வளோ தில்லா ஆதாரம் இருந்தா நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கனவெல்லாம் இனிமே பழிக்காது தம்பி, பழிக்காது. ஆதாரத்தோட உங்களை தூக்குறதுக்கு அதிவிரைவில் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, நல்ல கொண்டே எரிஞ்சிட்டு ஏன் கல்ல கொண்டே அடி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. எங்க சட்டத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவரை பார்த்து சங்கி அமைச்சர், சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உடனே எங்க சட்டத்துறை அமைச்சர் நிர்மலா அண்ணே சும்மா இருப்பாரா? அவர் எந்திரிச்சு பாத்ரூம்ல 3 மணி நேரம் முக்குன எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நான் சொன்னா நல்லா இருக்குமா? பாத்ரூம் போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 3 மணி நேரமா அங்க என்ன முக்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் ஷாட் அடிச்சாரு. நம்ம அமைச்சர்கள் பூரா திமுகவை போட்டு அடிப்பாங்க, அது பார்க்க நம்மளுக்கு அப்படியே குஜிலி மஸ்தா இருக்கும். ஆனா நம்ம சிடிஆர் அண்ணனோட அடி மட்டும் சும்மா தண்ணி ரகமா இருக்கும். மனுஷன் செமையா வச்சு அடிப்பாரு பார்க்கணும். அது மாதிரிதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு அடி வாங்கிட்டு போனார். ஏன் பயமா? அந்த என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க, அதை காட்ட வேண்டியதானே? ஜோசியக்காரர் சொன்னாதான் அதை திறந்து காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமா, எங்க தலைவர்னாச்சும் வெளிப்படையா எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஒரு சில பேர் மாதிரி நான் பகுத்தறிவாளன், நான் நாத்திகன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இவங்களை ஐயரையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஹோமம் பண்றது, வீட்டு பொம்பளையால எல்லா கோயில்லையும் போய் பூஜை புனஸ்காரம் பண்ண வைக்கிறது, ஹோமம் பண்ண வைக்கிறது, ஒட்டகத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. இந்த மாதிரி நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாத்திகன், ஆனா என் சம்சாரம் எல்லாம் போய் எனக்காண்டி செய்யும் அப்படின்ற மாதிரி எங்க தலைவர் கிடையாது. அப்புறம் ஜோசியம் கிண்டலா பேசுறீங்க. அதுக்குதான் எங்க சிடிஆர் அண்ணே சொன்னாரு, ஜோசியக்கார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் துண்டு போட்ட அரசியல் தலைவரும் இந்த ஊர்ல இருந்தவங்க, அதுவும் பகுத்தறிவாளர் பெரியாரின் வழித்தோன்றல்னு சொல்றவங்க மஞ்சள் துண்டு போட்டு இந்த ஊர்ல இருந்திருக்காங்க. அதனால இந்த ஜோசியம் ஈசியம் சொல்லிட்டு இந்த சாமி விஷயத்துல முதல்ல இந்த கிண்டலா பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க.